படைப்பில் பிரிவினை இல்லை, மனித பிறவியில் அன்பினை இல்லை, உயிர் உள்ளவரை உயர்ந்தவன் நீ என்று உணர்ந்த பின்னே துன்பமும் துயரமும் உனக்கு நீ அறவே. அகஸ்தியர் சாதாரணமா சொல்றார், ஒரு மண்டலம் உணர்வோடு இறைவனை தியானித்தார். ஓராண்டு உச்சத்தில் வாழலாம். ஓராண்டு ஒழுக்கத்தின் உச்சத்தில் வாழ்ந்தோருக்கு உன் தலைமுறை நிச்சயம் என்றும் சுகம்பெறும். அவ்வளவுதான். ஒரு நல்ல மனிதன் பண்றது, தன் குடும்பத்துல யாராவது தவறிட்டாங்கன்னா அடுத்தவன் எங்க போவான்னு தெரியாது. ஆனா எங்க இருப்போம் நல்ல கவனிங்க, இது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது. அடுத்த ஜென்மம் எங்க எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் நல்ல ஆரோக்கியத்தோட போறான். என்ன சொல்றாங்க, 3 இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட சூழலையும் அவன் தனியா இல்லை, அவனை காட்டிலும் மேலான இறை சக்தி அவனுக்குள்ள இருக்கின்ற நினைப்போட வாழ்ந்துட்டான். அடுத்த பிறகு எங்க இருந்தாலும் அவன் சூப்பரா இருப்பான். ஹாப்பி ஹவர்ஸ். என்ன ஹாப்பி ஹவர்ஸ்? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சரக்குக்கு. ஆனா அது ஹாப்பி ஹவரா சப்பி ஹவரா? கஷ்டப்பட்டு இவ்வளவு சூப்பரா மாட்டீங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாதப்போ உழைச்ச ஒரு சீவ் ஆயிட்டாரு. சீவ் ஆன உடனே அந்த பழைய உழைப்புல 10% போட்டா போதும், உடனே பயந்துறான். He thinks he don't deserve it. சார் குடும்பம் சார், அது இங்கிலீஷ்ல சார் பேரு ஃபேமிலி. ஃபேமிலிக்கு தமிழ்ல நல்லறமாய் உலகம் செய்வதற்கு இல்லறத்தில் முதல் படி. நான் சொல்லிட்டேன் யார் ஆன்மீகவாதின்னு? ஒய்ஃப் சிங்கப்பூர்ல வேலை செய்யும், இல்ல இங்க இருக்க மெட்ராஸ்ல வேலை செய்யும், இல்ல திருவண்ணாமலையில ஒரு போஸ்டிங்ல இருக்கும்.